ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கு தேவையான பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கவலைப்படாதே, உனக்கு தேவையான பணம் கிடைக்கும். நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடையலாம். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே. அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போல உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண் மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய் தெய்வா தாங்குகிறேன். அதை நீ மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உனக்கு உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ்வாயின் குழந்தையே. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். இறைவனிடம் தன்னை ஒப்புவித்துக் கொள்வதுதான் உண்மையான பிரார்த்தனை. நம்பிக்கை என்பது ஒரு உண்மையான சக்தியை, அதனுடைய கருணையை அறிந்து கொள்வதாகும். உன்னத சக்தி என்பது ஒரு பக்தனை பொறுத்தவரை மிகவும் அந்தரங்கமான சமாச்சாரம். அவன் எத்தனைக்கு எத்தனை நம்பிக்கை வைக்கிறானோ அத்தனைக்கு அத்தனை அதில் ஆர்வமுடையவனாகிறான். அவனுடைய சரணாகதி முழுமையடைகிறது. பக்தனின் அகந்தை முற்றாக நீங்குகிறது. எல்லாம் அவன் சித்தம் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறது. இப்படி தன்னை ஒப்புவித்துக் கொள்கிற நிலையில் விண்ணப்பம் கிடையாது, பேரம் கிடையாது. அது சுயநலத்தை ஒரே அடியாக அழித்து போடுகிற காரியமாகும். பிரார்த்தனை என்பது விருப்பங்கள் பற்றிய சிந்தனை அல்ல. அது நமக்குள் மறைந்து கிடக்கும் சக்தியை மேலே கொண்டு வருவதும் அதன் மூலம் நமக்கு வலிமை அளிப்பதும் ஆகும். அந்த வலிமை நமது சோம்பலை போக்கும், தடைகளை அகற்றும். ஆன்மீக பாதையில் தென்படும் அத்தனை எதிர்ப்பு சக்திகளையும் ஓசைப்படாமல் வென்றுவிடும். இதுவே பிரார்த்தனையின் சக்தி. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.